இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எஸ்ஐயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். ஆண்டவர் நம்ம எப்போ தேடணுமா? எந்த சமயத்தில் தேடணும்னா அவரை கண்டடையத்தக்க சமயம். எப்பவும் அவர் நம்ம கூப்பிட்டா வரக்கூடிய ஆண்டவர் தான். அவர் நம்ம கூப்பிடும்போதெல்லாம் நமக்கு சமீபமாய் வந்திருக்கிறாரு. அவர் தேடும்போதெல்லாம் அது அந்த மாதிரியான ஒரு பெரிய ஜாதியாக நம்ம இருக்கிறோம். எப்போல்லாம் கூப்பிடுறோமோ அப்போல்லாம் அவர் வந்துடுவார். அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் நம்ம சமீபமாக இருக்கும்போது அவரை நோக்கி என்ன செய்யணும்? நம்ம கூப்பிடணும். அவர் சமீபமாக இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். நமக்கு எந்த பிரச்சனைகளோ குழப்பங்களோ கஷ்டங்களோ தேவைகளோ அந்த நேரத்தில் நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் சமீபமாக வந்துடுவார். எப்போ நம்ம சமீபத்தில் தான் இருக்கிறாரு, இருந்தாலும் நாம் கூப்பிடும்போது உடனே மறு உத்தரவு கொடுக்கிற ஆண்டவர் அவர். விண்ணப்பத்தை கேட்கிறவர். அவருக்கு ஒரு பேர் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். நம்ம எப்பெல்லாம் ஜெபிக்கிறோமோ அப்பெல்லாம் அவர் நம்ம பக்கத்தில் வந்துடுறாரு. நம்ம எப்பெல்லாம் துதிக்கிறோமோ அப்பெல்லாம் அவர் நம்ம பக்கத்தில் வந்துடுறாரு. நம்ம அவரை எப்பெல்லாம் நினைக்கிறோமோ இதயத்தில் அப்பெல்லாம் அவர் பக்கத்தில் வந்துடுறாரு. அத்தகைய பெரிய சிலாக்கியம் பெற்ற நாம் அவரை என்ன செய்யக்கூடாது? விட்டு விலகக்கூடாது. கூப்பிடும்போதெல்லாம் பக்கத்தில் வந்துடுறாரு. நம்ம எப்போ தேடுறோமோ அப்போ வந்துடுறாரு. தேடுங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கிறாரு. தேடுங்கள் உங்களுக்கு கிடைக்கும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். அப்போனா அவர் சொல்கிற வார்த்தைகள் நம்ம சமீபமாக இருக்கும்போது அவரும் நம்ம சமீபமாக இருக்கிறாரு. அவர் என்னென்ன வார்த்தைகள் சொல்கிறாரோ வேத வசனங்களை அதை நாம் நமக்காக சொந்தம் பாராட்டி எடுத்துக்கொள்ளும்போது அவரும் நம்ம சமீபமாக வந்துடுறாரு. நம்முடைய வாய்க்கு சமீபமாக அவருடைய வசனம் இருக்கும்போது அவர் நம்ம இருதயத்துக்கு சமீபமாக அவர் வந்துடுறாரு. அதனால் நாம் என்ன செய்யணும்? நாம் எப்பெல்லாம் அவரை விட வேண்டாத வார்த்தைகளை பேசுகிறோமோ அப்போ தூரம் போயிடுவார். இந்த இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுக்கும்போது பக்கத்தில் வராரு. நம்ம இருதயத்தில் வேறு இடங்கள் கொடுக்கும்போது தூரம் போயிடுறாரு. நம்ம அவரை பக்கத்தில் வைக்க வேண்டிய நேரத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டியது? கவனமாக இருக்கணும். நம் கர்த்தரை நம்ம பக்கத்தில் என்ன செய்யணும்? வைத்துக்கொள்ள வேண்டும். அவர் நமக்கு சமீபமாக இருக்கும்போது நம்ம அவரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் நமக்கு சமீபமாக வரும்போது வர்றாரு. இதை விட வேறு பெரிய ஜாதி எது? நம்ம தான். தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் பக்கத்தில் வந்துடுறாரு. நினைக்கிற போதெல்லாம் பக்கத்தில் வந்துடுறாரு. கேட்ட உடனே பக்கத்தில் வர்றாரு. மறு உத்தரவு அருளுகிறார். அவரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் நாம் அவர் சமீபமாக இருக்கிற வாசல் அருகே வந்துட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஆனால் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவர் தக்க சமயம் எதுனா உன் ஆபத்து நேரம், உன்னுடைய பிரச்சனை நேரம், தேவையில்லை நேரம், படிக்கிற பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் நேரம், இதெல்லாம் சமயம். அந்த சமயத்தில் அவரை தேடும்போது